வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை, ஓமவல்லி இலை வச்சு ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, அரிசி மாவு, இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, வர கொத்தமல்லியை இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையெல்லாம் சேர்த்திட்டு சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பிசைஞ்சிடலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இருமல் சளி இது மாதிரி இருந்துச்சுன்னா கற்பூரவள்ளி இலையை தான் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. பொதுவாக நார்மலாக யாரும் இதை அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். மழைக்காலங்களில் இந்த மாதிரி கற்பூரவள்ளி பஜ்ஜி குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தோன்னா இருமல் சளியெல்லாம் பக்கம் கூட வராதுங்க. அரிசி மாவுக்கு பதிலாக இட்லி மாவு இருந்தால் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இட்லி மாவு சேர்க்குறதா இருந்தால் சோடாப்பு சேர்க்காதீங்க. உங்களுக்கு இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.